அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. தெரியுற மாதிரி சூப்பரான வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்து உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ இருக்கும், அதை டச் பண்ணிட்டு ஃபோட்டோஸ், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்படி தான் வந்து நிற்கும். அடுத்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இதோட ஸ்க்ரீனை வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 அப்படின்ற ரேஷியோவில் கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்துருங்க. அப்ளை டு ஆல் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் வந்து கிளிக் பண்ணி அந்த ரேஷியோ கரெக்டாக உக்காந்துருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி உட்காரலனா இப்படி உள்ளே போயிட்டு ஃபுல்லாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உட்காந்துரும். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்லையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா ஃபோட்டோஸையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் தான் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 0.6 அப்படின்ற ஒரு டைமிங்கில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துருங்க. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரியான டியூரேஷன் வந்து செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஹார்ட் பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ தான் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வால்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக -0ல் வச்சுருங்க. வச்சுட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கமே பிளண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி உக்காந்துரும். வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், டிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு எஃபெக்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு ஜூம் இன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. செகண்ட் ஃபோட்டோவுக்கு அதே மாதிரி அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு ஜூம் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் இந்த 2 ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லாமே வந்து கரெக்டாக புரியும். அவ்வளோதான், எல்லா எஃபெக்ட்டும் வந்து ஆட் பண்ணியாச்சு, எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை டச் பண்ணி அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைடில் விக்னேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க 100க்கு. அப்படி கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துருங்க. அப்ளை டு ஆல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லா எட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்மோக்கியான லைட் எஃபெக்ட் வந்து இருக்கும். அவ்வளோதான், வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. முக்கியமான விஷயமா சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்குள்ளே போயிட்டு மை மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே டவுன்லோடுக்கு வீடியோ ஒரு சாங் வந்து கொடுத்துருப்போம், அதை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க, முன்னாடி இருக்கிறத மட்டும் கிராப் பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளோதான், வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்ஷாட் அப்படின்ற வாட்டர் மார்க்கு இப்படி மைனஸ் குறியை டச் பண்ணி கொடுத்தீங்கனாலே வந்து அதுவே ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது. அதுக்கு மேலே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கேட்கும், உங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி சேவ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக சீக்கிரமாக வந்துட்டு சேவ் ஆகிடும் வீடியோ. அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.